ஹாய் ஹாய் ஹலோ வீவர்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பார்த்தோன்னா ஜெய் லைஃப் நேற்று வந்து பார்த்திங்கன்னா அது வேறு ஒரு சேனலில் போட்டோம். ஸோ நம்ம வந்து இந்த சேனல் வந்து ஜெய் லைஃப் பற்றி சொல்கிறதுக்காக தான் இந்த சுரேஷ் திவ்யா சேனல் விளாக்ஸ் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இன்றைக்கி பார்ட் 3 தான் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ பார்ட் 3 வந்து பார்த்திங்கன்னா 20/5 4வது மாதம் முடிச்சு ஸ்மூத்தாக போச்சு. நம்மளோட சேஸ் வந்தது 4வது மாதம் லாஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ நல்லா ஸ்மூத்தாக இருந்த நம்ம இந்த போயிட்டு இருந்த லைஃப்பில் 20/5 வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பிகிட்டே நான் எப்போவுமே நின்றுட்டுருப்பேன். ஏன்னா சாங்ஸ் ஓடுறதுனால சாங்ஸ் கேட்டுகிட்டே நிற்பேனா, நிற்கும்போது என்னை கரகம் கட்டிகிட்டே இருந்து சாங்ஸ் ஓடுறதோட என் கூட வந்து எல்லோரும் பேசுவாங்க. காலர்லாம் வந்து நல்லா ஜாலியாக பேசுவாங்களா, அங்கே டியூட்டி பார்க்க வராங்க. அது எல்லாருக்கும் பிடிக்காது, பொறாமல் வைத்திருச்சேன். வந்து பார்த்தீங்கன்னா வம்பு உடனே எடுத்துட்டாளுங்க, இவன் ஏன் இங்கே கேட்டுட்டு நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ கேட்டு நிற்கிறான்னு சொல்லிட்டு சரி நான் நான் போயிட்டேன் மக்களே. திரும்ப மறுநாள் ஒரு ஆயா, ஜெயமணின்னு ஒரு ஆயா அங்கேருந்து வந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இங்கே எதுக்கு நீ வர, சாப்பிட்றது நீ எதுக்கு வேடிக்கை பார்க்க வர அப்படின்னு சொல்லி ஜெயமணி ஆயா கூட ஒரு 7:30 வந்து பார்த்திங்கன்னா அமைதியாருன்னு சொல்லிட்டு கல்பனா மேடம் சொன்னாங்க. அமைதியாகவே இல்லை, நான் கத்துறேன்னா ஒரு 8:30 மணி இருக்கும். டப்புன்னு லாக்கப்போ திறந்து உள்ளேயே வந்துட்டாங்க. உள்ளே வந்து அமைதியாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த வாட்டர் பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாட்டர் பாட்டிலே அடித்து தண்ணியை மேலே ஊற்றிட்டு போயிட்டாங்க. இன்னும் நீங்கள் அடிச்சிங்களா மேடம்? மனசாச்சுன்னு சொல்லி நான் அவனை அடித்தேனா? நான் உன் மேலே தண்ணியை தானே ஊற்றிருப்பேன், உன் மேலே எங்கே அடி விழுந்துச்சு, உன் மேலே அடிக்கப்போ தண்ணியை மட்டும் தான் ஊற்றி போடாமட்டாங்க. ஜெயமணிக்கு ஒரு அடி கன்னத்தில் விழுந்துச்சு. அப்படி ஒரு ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சா. அதுக்கப்புறம் அம்மா வந்தாங்க, அடிராணி அம்மா. அப்படி என்னை தூக்கி பிளாக் பார்த்துட்டாங்க. உங்கள் 4 பேருக்கு தானே கலவரம் அப்படின்னு சொல்லிட்டு 1 ஏல ஒருத்தங்களையும், 2வது செல்ல ஒருத்தங்களையும், 3வது செல்ல ஒருத்தங்களையும் என்னை தூக்கி மேல்தளத்தில் போட்டுட்டாங்க. சரிங்களா? அந்த மேல்தளம் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு விதமான பனிஷ்மெண்ட் ரூம்னு கூட சொல்லலாம். ஏன்னா மேல்தளங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தண்டனைக்காரவங்க தான் அங்கே இருப்பாங்க. சரியா? அந்த தண்டனைக்காரங்களோட யாரெல்லாம் சேட்டை பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் வாய் பேசுகிறாங்களோ, யாரெல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்களோ அவங்களெல்லாம் தூக்கி மேலே போட்டுட்ருவாங்க. ஆனால் நாங்கள் போய் கொஞ்ச நாள் மேலே வந்து குண்டாசுக்காரங்களாம் மேலே இருந்தாங்க. ஓகேங்களா? குண்டாசுக்காரங்க ஒரு 10 பேர் இருந்தாங்க. மேலே அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு கேட்டு கீழே மாறி வந்தாங்க. திரும்ப நான் போனதுக்கப்புறம் மேல்தளத்துலேயே என் கூட இன்னும் யார் பனிஷ்மெண்ட்டில் வந்தாங்கன்னா, மேலே வந்து குண்டாஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ ரிலீஸ் ஆகி வர டைமில் சசி அக்கா மேலே வந்துச்சு. அதுக்கு முன்னாடியே அழகம்மா மேலே இருந்துச்சு, மலரக்கா, முத்துப்பிள்ளை, அப்புறம் வர பழனி, அப்புறம் ஜோதி வந்துச்சு, ஜோதி காசிநாதன், அப்புறம் சசிகா 2 எல்லாம் மேலே இருந்தாங்க தான். எங்கள் கூட குண்டாசுக்காரங்களும் மேலே வந்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொக்கர குளத்துக்காரிங்க அவனுங்களும் மேலே வந்தாளுங்க. நான் வரும்போது அவங்களும் மேலே தான் இருந்தாளுங்க. 2 பேரும் கேட்டு வந்தாளுங்க. அப்புறம் இந்த இன்னொரு பிள்ளை விஜின்னு ஒன்று, அது செயலே மாற்றிட்டாங்க, அதுவும் அங்கே மேலே வந்துச்சு. அப்புறம் இன்னொன்று பிரியான்னு ஒன்று, ஒல்லி பிரியா ஒன்று, அது ஒன்று வந்துச்சு. மேக்ஸிமம் யாரும் வரமாட்டாங்க இந்த மாதிரி. ஆனால் மேக்ஸிமம் அதிகம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆள் தான் மக்கள் இருப்பேன். தீப்பெட்டியை கொளுத்தி தூக்கி வெளியில் போடுங்க அப்படியும் பாங்க. இந்த தீப்பெட்டியை கொளுத்தி வெளியில் போடுங்க. மருதராணி அம்மாலாம் கணக்குக்கு வச்சு வைக்கோங்களேன். கெட்டையா வந்தார் கணக்குக்கு, அப்படியே படுத்து தூங்குவேன். அங்கேருந்து மருதராணி அம்மா வரும், வந்துட்டு ஷூ காலோட தட்டி பார்க்கும். யார் அது தூக்கத்தை கலைக்கிறது அப்படிம்பேன். நீ உயிரோட இருக்கியா இல்லையான்னு நான் பார்த்தேன், கண்ணை கட்டுக்கிறது என் வேலை அப்படிங்க. ஆனால் நல்லா ஜாலியாக ஃபன்னாக அப்படியே 1 மாதம் 1.5 வருஷம் அப்படியே ஓட்டியாச்சுங்க. அப்புறம் மேலே போனால் எனக்கு ரொம்ப மன உளைச்சல். மேலே மாற்றிட்டாங்களா, ஐயோ நான் வரும்போதே எல்லாம் பயந்துட்டாங்க. ஐயோ இந்த ஏழரை எதுக்கு இங்கே வருது அப்படின்னு என்னை சொல்லியிருக்காங்க. போனோன்னா எனக்கு இடம், நான் இங்கேருந்து அங்கே உருளுவேன். எனக்கு 4 பேர் இறக்கிட்டு இடம் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. ஓகேங்களா? 4 பேர் இறக்கிட்டு அதே மாதிரி நான் இவ்வளோ பேர். ஓகேங்களா? அந்த இடத்துல தான் நான் இருந்தேன். அதே கம்பிக்கு நேராக தான் அங்கே இருந்தேன். ஏன்னா கம்பியை பிடிச்சி தொங்கிட்டே இருக்குது. என்னோட நேச்சுரல். நைட்டெல்லாம் அந்த வானத்தை பார்ப்பேன் மக்களே. 5 மணிக்கு அடைக்கிறாங்களே, எத்தனை நாள் கனவு கண்டிருப்போம் தெரியுமா? செயலில் தான் அடைக்கிறீங்க எங்களை, அந்த தொகுதிக்குள்ளேயே எங்களை பூட்டிட்டா என்ன அப்படியே நாங்கள் விடிய நினச்ச இடத்துல அப்படியே வெட்ட வெளியில் வறண்டால அப்படியே நல்லா தூங்குவோம், வானத்தை பார்க்கலாம், விளையாடலாம்லாம் நினைப்போம். அதெல்லாம் நடக்காது. அப்படியே அடைச்சி வச்சுருவாங்க ஒரு ரூமுக்குள்ளே. கூட்டுமையாக இருக்கும். இப்படா அப்புறம் அப்படியே போணுச்சு ஸ்மூத்தாக.
என்னை வந்து வேலை செய்ய சொன்னாங்க. வேலை நான் செய்வேன் பாருங்கள், எப்படி செய்வேன் பாருங்கள். என்னால் செய்ய முடியாது. என்னென்ன வேலை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூம் பெருக்கணும், வாரத்தில் ஒரு நாள் பாத்திரம் விளக்க போகணும், வாரத்தில் ஒரு நாள் பின்னால் கூட்ட போகணும், அப்புறம் ட்ரம்முக்கு அங்கே தண்ணி மோண்டு ஊற்றணும், உள்ள தொட்டியில் நம்பினதுக்கப்புறம் வெளில ட்ரம்முக்கு. அப்புறம் வேறு காய் கிள்ளணும், மிளகா வத்த கிள்ளணும், கோதுமை பொறுக்கணும், எல்லா வேலையும் பார்க்கணும். இந்த வேலையெல்லாம் பார்க்கணும் மக்களே. நான் வந்து எதுவுமே பாத்ரூம் கழுவணும் மெயினாக. நான்லாம் முடியாது அப்படின்னு சொன்னா அதுக்கு அடிராணியம்மா வந்தாங்க. உன்னால் வேலை செய்ய முடியாதுல்ல, சரி நீ வேலை செய்ய வேணாம், ஆனால் நான் உன்னை கீழே இறக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஷோ வெறுப்பாயிடுச்சு. நான் கீழே போகிறதுக்கு துடிக்கிறேன். எல்லாம் கூட ரிமாண்டுக்காரங்களோட சேர்ந்துருக்க மேலேயே உட்காந்து அப்புறம் வம்பு இழுத்துக்கிட்டே இருப்பான் வாயை வச்சுட்டு. தண்டனைக்காரிங்கன்னு எல்லாம் சண்டைக்கெல்லாம் வருவாங்க. எவ்வளோ பேசாமலாம் இருந்திருக்காங்க. சரிங்களா, அவங்க தண்டனைக்காரியோட கூப்பிடுன்னு சொல்லிட்டாங்க. இந்த தண்டனைக்காரியை கூப்பிடுன்னு இந்த வெங்கடேஸ்வரி அம்மா சொன்னிச்சு. என்னட்ட சொல்லலை, யார்கிட்டயே சொன்னிச்சு. தண்டனைக்காரியெல்லாம் உங்களை கூப்பிட்றாங்கன்னு சொன்னேன். அதுக்கு என்கிட்ட ஏறு கட்டி வந்துருச்சு இந்த லட்சுமி பழனிசாமி. நீ எப்படி நீ தண்டனைக்காரன்னு சொல்லலாம், என்னை பிடிச்சி தேவாமோ இந்த கேஸை வந்திருக்கா அந்த கேஸ்ன்னு மேலே போயிட்டோம். அவங்க மேலே போனோன்னே அம்மா அலிராணி அம்மா அவளை ரூம் மாற்ற முடியாது, நீ வேணா ரூம் மாறிக்கு போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றைக்கு அனுப்பிச்சுட்ருச்சு. அந்த ஆயா போணுச்சு. திரும்ப மறுபடியும் 6 மாதமாக அங்கே செட் ஆகிடுச்சு. வா வா வான்னு கூப்பிட்டேன். பவுனத்தாயிடுவேன் நான் அண்ணி வரவே மாட்டப்பா. கோடி கும்பிடு கொடுத்தாலும் எனக்கு இங்கேயே பிடிச்சிச்சு, நான் நிம்மதியாக இருக்கிறேன், மேலேயே வரலன்றுச்சு. இப்படின்னு நான் என்ன திரும்ப பண்ணுவேன், யாரெல்லாம் அந்த ரூமில் வந்து ரவுடிசம் பண்ணுறாங்க, கொஞ்சம் வாய் துணுக்காக பேசுகிறாங்களோ அவங்க எல்லாம் சண்டை போட்டு அவங்கள மாற்றி விட்ருவோம் பிளாக்கு. அடுத்து இந்த லட்சுமி குருசாமி அது ரொம்ப பண்ணுங்க, அதை மாற்ற சொல்லி நமக்கு தலை திவ்யா ரொம்ப பேசுகிறா. அவள் இடத்துல உட்காந்தா என்ன அப்படி பண்ணுறா, மாற்றி விடு. அவள் ஒரு 7:30 எழுகிறது. ஏன்னா என்னதான் ரூம் மாற்ற மாட்டாங்களா, கீழே இருந்தால் ஒரு 7:30 ஆச்சே. அதனால் லட்சுமி குருசாமியை தூக்கிட்டோம். அதுக்கு அடுத்தது போன புதுசாக நிர்மலா தேவி, உங்களெலாம் தெரியும்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் ஆஃப் அண்ட் டைம் ஆகிடுச்சு. டாக்டர் நிர்மலா தேவி ஸ்ரீவில்லிபுத்தூர் போக்ஸ் ஆக்டில் முடிச்சு நிர்மலா தேவி. அது என் கூட ஒன்றரை எழுத்துட்டே இருந்துச்சு. என்னன்னா, நீ தான் செலிபிரிட்டியா, நானும் செலிபிரிட்டி. ஏய் திவ்யா, நீ மைக்ரோ பாலிசி தான் படிச்சிருக்க, நான் வந்து ப்ரொஃபஸர். என் வீடியோ போய் பாரு யூடியூப்பில் எவ்வளோ வியூவர்ஸ் போயிருக்கு, நான் செலிபிரிட்டின்னு அது என்கிட்ட சண்டை போடுச்சு. அதை தூக்கி 2 பிளாக் மாற்றிட்டாச்சு. அடுத்தது அப்புறம் இந்த மாதிரி நிறையா பேரை மாற்றிருவோம். அப்பாடா போயிடுச்சுன்னா கடைசியில் நான் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த 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 அறையே நிம்மதியாக நல்லவங்களா சமத்தா சேட்டை பண்ணாதவங்களா இருந்தாங்க. இப்படி தான் பண்ணுவோம். ஒரு வாட்டி வாய் தான் போய்த்துட்டு வந்த மக்களே. பேஸ்ட்டையும் ப்ரெஷ்ஷையும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, பல்லு விளக்கி வச்சேன், என் பேஸ்ட்டு புது ப்ரெஷ்ஷுன்னு தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் என்னோட பல்லு விளக்குற ப்ரெஷ்ஷெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க பாருங்கள், அங்கே நிற்கிறாங்க. அதை எடுத்துகிட்டு போய் புது ப்ரெஷ்ஷுன்னு பல்லு விளக்குனாங்களா இல்லை தூக்க வேண்டிய விட்டேஞ்சாங்கன்னு தெரியல. அதுக்கு ஒரு 7:30 வச்சு 7:30 கிழிச்சு நான் கீழே போகணும். ஒன்றை மாற்ற முடியாது. எனக்கு கீழே சண்டை கஞ்சாக்காரங்களால் கீழே சண்டை, உயிருக்கு ஆபத்து தான் மேலே வச்சுருந்தது. சரியா வேறு எதுவும் இல்லை. போட்டு என்னை இறங்கி சரி. அப்புறம் அடுத்து ஒரு வாய்தா இருக்கணும் 150 டவ் சோப்பு, அதை தூக்கிட்டாளுங்க. சோப்பை யார் எடுத்தது, இந்த ரூமு திருட்டு ரூமாக இருக்குது, எனக்கு கீழே இறக்குங்க. இறங்கவே முடியும்னு சொல்லிச்சு அந்த அம்மா. ஸோ ஏன் சோப்பு மட்டும் காணா போகாது, அங்கே உள்ள எல்லாரும் சோப்பும் காணா போகும். ஏன்னா அந்த ஒரு சைக்கோங்க யாரோ இருக்குங்க. அந்த சைக்கோங்கன்னா குளிக்கிற சோப்பெலாம் எடுத்து போச்சு ஊற வச்சு துணி துவைச்சிக்கிறது. அதுங்க ஒரு அந்த ஒரு விதமான சைக்கோவும் இருக்குதுங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நானே வந்து அந்த ரூமில் இருக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக அந்த ரூமில் என்ன ஒரு பிரச்சனைனா, பாத்ரூம் தாங்க எனக்கு பிரச்சனை. அந்த ரூம் காரணம் பாத்ரூம். ஏன்னா போவாங்க தண்டனைக்காரங்க பாத்ரூம் போய்கிட்டே இருப்பாங்க. எப்போ தெரியுமா போவாங்க, விடிய போவாங்க, விடிஞ்சும் போவாங்க. அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் மாற்றுறதுக்கு நான் ரொம்ப ரிக்வஸ்ட்டாக கேட்டது. நம்ம போனால் மட்டும்தான் டொக்குன்னு வந்து கதவை தட்டுவாங்க. பாத்ரூம் பிரச்சனை தான், வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. வந்து பார்த்தீங்கன்னா காத்தால நைட்டு 12 மணிக்கும் போவாங்க, 1 மணிக்கே ஆரம்பிச்சிருவாங்க.
பாத்ரூம் போவாங்க, 1 மணிக்கு பாத்ரூம் போவாங்க. ஒவ்வொருத்தரும் போய் 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் குந்திக்குவாங்க. ஒவ்வொரு கேஸ்லாம் 1/2 மணி நேரம் பாத்ரூமில் குந்திக்கும். சரிங்களா, போவாங்க. இந்த 1:30 மணிக்கு இந்த செல்வி அக்கா அது முன்னால் போயிடும். அதுக்கடுத்து செல்வி கூட சேர்த்து அடுத்து பின்னாலேயே ஜெயா போயிடும். நைட்டு 1:30 மணிக்கு வீணா பாத்ரூம் போய் பல்லு விளக்கிட்டு வந்து சாமி கும்பிடுவாங்க 3 மணிக்கு. அவங்க 1:30 மணிக்கே பல்லு விளக்கிட்டு கரெக்டாக 1:30 2க்கே பல்லு விளக்கிட்டு வந்துட்டு உட்காந்துக்கிட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சுடுவாங்க. அதுக்கு அடுத்தது ஷாம்லா போகும். அது ஒரு 3 மணிக்கு சாமி கும்பிட்ற கேஸு. அப்புறம் வேறு 3:30 மணிக்கு 3 மணிக்கு இல்லை காத்தால நான் 5 மணிக்கு போகணும்னு நினைக்கிறேன். 5 மணிக்கு 4 மணிக்கு இந்த மீனாட்சி அக்கா, இந்த கச்சினத்தை மீனாட்சி அக்கா, அது பகல் நம்ம நைட்டு மட்டும் போகாது, அது பகலையும் போகும். ஆக்சுவலி என்ன ஒருன்னா மீனாட்சி அக்காவுக்கு பாத்ரூம் போணுச்சுன்னு வச்சுக்கோங்க. மீனாட்சி அக்கா 1/2 மணி நேரம் ஆகும். என்னடியும் பண்ண சொல்கிற திவ்யா அப்படிங்கும். ஏக்கா நீ போக்கா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. யாரும் வரமாட்டாங்களா திவ்யா, கதவை தட்டினா எனக்கு வராது திவ்யா அப்படின்னு சொல்லும். சரிக்கா போக்கா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா பாத்ரூம் போகும்போது நான் தான் பாடி கார்டு மாதிரி நிற்பேன். சரிங்களா, 1/2 மணி நேரம் ஆக்கிடும். அதுக்கு அடுத்தது பவுனுத்தாயி போவா பவுனுத்தாயி 1/2 மணி நேரம் தண்ணியை மோண்டு ஊற்றுற கதியாக இருக்கும். பவுனுத்தாய்க்கு எனக்கும் சண்டே வந்திருக்கு. பவுனுத்தாய் எப்போ தெரியுமா போவோம், 5 மணிக்கு போவோம். 5 மணிலேருந்து 5:30 மணி முடியும் குந்திக்கும். ஒவ்வொரு நாளைக்கு என்ன பண்ணால் 5:15 போய் 5:45 முடியும். எனக்கு 6 மணிக்கு கணக்கு. அப்போ தான் எனக்கு 1க்கு முட்டிக்கிட்டு நான் எப்போ தெரியுமா 1க்கு போவேன், நைட்டு தூங்குறப்போ ஒரு வாட்டி 1க்கு போவேன். அதுக்கப்புறம் போய்த்துட்டு திரும்ப 12 மணிக்கு ஒரு வாட்டி போவேன். திரும்ப 3 மணிக்கு ஒரு வாட்டி போவேன். திரும்ப 5:30 மணிக்கு ஒரு வாட்டி போவேன். சரியா இல்லைன்னா 5 மணிக்கு போவேன். கணக்கு வாரத்துக்குள்ளார வாடின்னு கத்துனா பவுனுத்தாய் வரவே வராது. சண்டையே வந்துருக்கணும். தண்ணியை மூண்டு ஊத்துறாளே வயிறே கட்டி போயிடும் மக்களே. பார்த்தவங்க தான் பிரச்சனை. பவுனுத்தாய் போமா செவனம்மா அவர்த்தி 3 மணிக்கே போய் குந்திக்குவா. அவனும் அப்படிதான். அப்புறம் அதுக்கப்புறம் 5:30 மணிக்கு பவுனுத்தாய் அதுக்கப்புறம் விமலா போகும். அது ஒரு மன உளைச்சல். சரின்னு சொல்லிட்டு 6 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு முடிஞ்சதுக்கப்புறம் பாத்ரூம் போகலாம் பார்த்தா அப்போ தான் அந்த கண்ணாத்தா அவள் 6 மணிலேருந்து அவள் 1/4 மணி நேரம் போய் குந்திக்குவாள். நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தா எனக்கு கடுப்பாக இருக்கும். 6 மணிக்கு நான் பின்னால் கேட்டு திறக்கிறதுக்குள்ளார டப்புன்னு பாத்ரூம் போய்த்துட்டு பாத்ரூம் நடக்க ஓடிடுவேன். ஒவ்வொரு நாளைக்கு என்ன தெரியுமா பண்ணுறது, 6 மணிக்கு போய் பாத்ரூம்லாம் போக மாட்டேன். போய்த்துட்டு காத்தால 6 மணிக்கு பின்னால் கூட்ட போவாங்க பார்த்தீங்களா, அப்போ நான் போய் வாலில் போய் என்னோடய பாத்திரத்தெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். டிஃபன் பாக்ஸு டம்ளர் எல்லாத்தையும் விளக்கிட்டு வந்துட்டு வச்சிருவேன் கொண்டாந்து. அவங்களாம் வரும்போது 6:30 மணிக்கே வச்சுட்டு 6:30 மணிக்கு பாத்ரூம் போக நிற்போம். அப்பையும் பாத்ரூம் ஹவுஸ் ஃபுல்லாகவே தான் இருக்கும். அப்பையும் பாத்ரூம் ஹவுஸ் ஃபுல்லாக தான் இருக்கும். ஐயோ ரொம்ப கொடுமைங்க. அந்த பாத்ரூமுக்கு தாங்க அந்த ரூம் மாறினேன் 6:30 மணிக்கு. அதுக்கப்புறம் தான் நான் எப்போவுமே ரெகுலராக காத்தால ஒரு வாட்டி 6 மணிக்கு. அப்புறம் அப்படி இடைப்பட்ட நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வகுத்து வலிச்சுன்னு வச்சுக்கோங்கன்னா போக கஷ்டம். அப்போ யாரும் தட்டிடுவாங்க போய் திரும்பி வருவேன். இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, பாத்ரூம் போகும்போது சோப்பு தண்ணி ஷாம்பு ஊற்றுறேன், நான் ஊற்றவே மாட்டேன். இதுக்கும் சண்டை வரும். வித்யா கழிச்சி சோப்பு தண்ணி ஊற்ற மாட்டியான்னு. பாத்ரூம் தானே காலை கழுவ போகிறீங்க, அதனால நான் எதுக்கு சோப்பு தண்ணி ஊற்ற சொன்னால் காலை சோப்பு தண்ணி எப்போவுமே நான் ஊற்ற மாட்டேன். அது அடுத்த பிரச்சனை. சோப்பு தண்ணி ஷாம்பாட்டில் ஆனால் வச்சுருப்பேன், ஆனால் ஊற்ற மாட்டேன். காத்தாலும் நான் பாட்டுக்கு போவேன், பாத்ரூமாக போய்த்துட்டு போட்டுட்டு வந்துடுவேன், ஊற்ற மாட்டேன். உள்ளே போகிறீங்க என்னை வச்சுக்கிட்டே போவாங்க. நாத்தமாக நறுது தண்ணி ஊற்ற மாட்டாங்களா, சோப்பு தண்ணி ஊற்ற. இப்போ தானே எல்லோரும் தானே போனீங்க, அப்போ நான் என்ன கக்கூஸ் என்ன பண்ணுவோம், நான் தானே செய்யும் அப்படிங்கிறது மக்களே. மேலே இருக்கிற எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை, இந்த கக்கூஸ் பிரச்சனை தான். சரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் 6:30 மணிக்கு மேலே பாத்ரூம் போய்ட்டு வந்து பார்த்தா குளிக்க போயிடுவேன். கரெக்டாக பாத்ரூம்லாம் போய்த்துட்டு ஒரு 6:45 7 மணிக்கு குளிக்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக ஒரு 6:45 போயிடுவேன். குளிக்க போனால் அப்படியே குளிச்சுட்டு அப்படியே ஜாலியாக 7:45 வருவேன். துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டு டெய்லியும் குளிக்காமல் நான் பாத்ரூமில் தான் குளிப்பேன். ஏன்னா வெளி பாத்ரூம் நிறைய கட்டியிருப்பாங்க. அந்த பாத்ரூமில் நான் மட்டும் தான் குளிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எல்லாம் ஒவ்வொன்றா கேட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த பாத்ரூமை திறந்ததே முதல்ல எனக்காக தான். அதுவும் அழியனியமாக தான் எனக்கு வந்து இந்த காலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துருந்துச்சு பார்த்தீங்களா. போன டைம் நம்ம சிறைக்கு போய்ட்டு வந்து நமக்கு கால் ஃபுல்லாக நமக்கு ஒரு டிசீஸ் வந்துச்சுல, அந்த தண்ணி ஒத்துக்காமல். ஸோ அந்த ஒரு இஷ்யூக்காக தான். இங்கே பாருங்கள் தெரியுதா, இந்த இங்கெல்லாம் வந்துருந்துச்சுல அந்த தழும்பு கூட இந்த மாதிரியில் பாருங்கள். ஸோ அதுக்காக நான் பாத்ரூமில் குளிக்க விட்டாங்க மக்களே. அதில் ஜாலியாக பாத்ரூமில் குளிச்சுட்டு வருவேன். பாத்ரூமில் குளிக்கும்போது என்ன சண்டை
அங்கே ஒரு சண்டை நடக்கும். அதெல்லாம் அடுத்தடுத்து ஃபன் பிளாகாக நம்ம போடுவோம். ஏன்னா இப்போ நம்ம வரிசையாக பேசிட்டு வரோம் பார்ட் 3லேருந்து. அந்த குளிக்க போகிற இடத்துலையும் நிறைய சம்பவங்கள்லாம் நடந்துருக்கு. எல்லா இடத்துலையுமே நான் நிறையா கண்டென்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு இவ்வளோ நேரம் எனக்கு பார்க்க மாட்டீங்க. அதனால் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் மக்களே. வேறு என்ன, நன்றி, வணக்கம்.